கனவுல வந்து எனக்கு ஒரு கோழி காவை கொடுறா, நீ கொண்டாந்து கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? நான் சொல்கிறேன் இல்லையா? ஒரு கோழி கொண்டு காவை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் சொன்னேன் இல்லையா? அதையும் நீ கொண்டாந்துட்ட. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உன்னோட கேபிள் தொழில் சரி பண்ணணும், கடனை சரி பண்ணணும். புரியுதா? எனக்கு நிம்மதியில் சார் ஒன்றும் தெரியல. இது நீங்களே கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். போன தரையும் கூப்பிடலை, அதுக்கும் கூப்பிடலை, அதுக்கு முன்னையும் கூப்பிடலை. இவர் வந்து சொல்கிறாரா இல்லை வந்த நம்ம சில விஷயம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? என்ன சாமி அப்படியா? வந்த வாக்கை மட்டும் கூப்பிட்றாரா அப்படிங்கிறது நமக்கு மனசுக்கு இதாகி போச்சு. புரியுதா? இப்போ அதை நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறார். இப்போ நான் கூப்பிட்டேன்னா ஒரு சந்தோஷமா? புரியுதா? நான் வந்த வாக்கை கூப்பிடணுங்கிறது கிடையாது. யாருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதோ கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன், கண்டிப்பாக நான் காப்பாற்றி கொடுப்பேன். புரியுதா? எல்லாரும் என் மக்கள் தான். அப்படிங்கும் போது நான் ஏன் வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தரை கூப்பிடணும் இல்லையா? அப்படிலாம் நினைக்க வேண்டாம். புரியுதா? உனக்கு நல்ல நேரம் கொஞ்சம் லேட்டாக வருது, மற்றவங்களுக்கு நல்ல நேரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுச்சு. கண்டிப்பாக என்னை நம்பி வந்துக்கிற இல்லையா? கோழியை அவுத்து விட்டுருக்குற இல்லையா? கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி கொடுக்குறேன். உனக்கு கடனெல்லாம் அடைச்சி கொடுத்து அந்த கேபிள் நல்ல வருமானத்தை கொடுத்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல வருமானத்தை கொடுத்தா போதுமில்ல? போதுமில்ல? கடனை அடைச்சி கொடுத்தா பொண்டாட்டி பிள்ளைங்க அதை வந்து இது பண்ணி விட்டு கிளியர் பண்ணி விட்டு உனக்கு சேர வேண்டியதை பிரித்து கொடுத்தா போதும். அப்படிலாம் பிரித்து கொடுத்தா கருப்பசாமி கடைக்கு என்ன செய்வேன்? கடை கொடுத்தல ஆடி மாதம் கொடுத்தா கண்டிப்பாக சத்தியம் பண்ணி கொடு. கண்டிப்பாக நான் இது பண்ணி கொடுத்தாரேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உன்னோட கோழிங்க தான் சுற்றி சுற்றி வரும் பார். பார்த்தியா? எவனுமே அவுத்து விட பண்ண மாட்டேன். எவன் கையில் கொடுப்பான், இவன் என்ன பண்ணிட்டான்? அவுத்து விட்டு போயிட்டேன். இல்லை, உனக்கு அவுத்து விடுறதுக்கு வந்து சொல்ல விட்டேன். நான் தான் வந்து மனசை மாற்றி விட்டேன். அங்கே வீட்டில் போய் இது பண்ணுறதோட இங்கே எனக்கு கோழி பிரச்சனை பெரிய பிரச்சனை. நான் 12 மணிக்கு கேட்டேன்னா கோழி கிடச்சதா? 12:45 கோழி கிடச்சிருச்சு. 12:45 போன வாரம் நான் ஒரு இடத்துல கோழி வாங்கி இது பண்ணேன். உனக்கு கொடுக்கணும் தான். அதுதான் பார்த்தேன். ஏன் ஒவ்வொருத்தரையும் 12:30 ஃபோன் பண்ணி இருக்குதா இல்லையா, உங்ககிட்ட கோழி கொடு, நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னது. அதுக்கு தான் பார்த்தேன். ஸ்ட்ரைட்டாக வந்தேன், உன் கனவுல வந்தேன், எனக்கு ஒரு கோழி கொடுறான்ட்டேன் இல்லையா? உனக்கு நான் பண்ணி தரேன்டா, நான் பண்ணி தரேன், எனக்கு ஒரு கோழி கொடுறான். உண்மையை கேட்கலாம் இல்லையா? அதனால கேட்டேன், நீ கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இன்னுமே உன் பிரச்சனை நான் விடுவானா? கண்டிப்பாக நான் திட்டு விடுவேன். புரியுதா? அது இவ்வளோ நாளாக உனக்கு நான் வாக்கு வரலன்னு சொல்லி அமுச்சு விட்டேன் தெரியுமில? வெள்ளிக்கிழமை 2 தடவை வந்துட்டேன். 2 தடவை வந்ததுக்கும் உனக்கு வாக்கு வரலடா, நீ உனக்கு சரி பண்ணாத வாக்கு வரலப்பா, என்னன்னு தெரியல, நீ போயிருப்பான்ட்டேன். ஆனால் இந்த தடவை வந்து உனக்கு கரெக்டாக பிடிச்சனா? புரியுதா? அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக உன்னோட கடனெல்லாம் அடிச்சு கொடுக்குறேன். கடனை பூரா நான் உனக்கு இந்த ஒரு 6 மாத காலத்தில் அடைச்சி கொடுத்தேன். புரியுதா? 6 மாத காலத்தில் உனக்கு நான் கூப்பிட்டு இங்கே சொல்லுவேன், ஆடி மாதம் பண்டிகைக்கு உனக்கு கடனெல்லாம் அடைச்சி கொடுத்துட்டு எனக்கு என்னடா செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ நீ கிடாவை விட்டுட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லுவேன். சரியா?